மணக்க உத்தமணி குருதேவா உலகலாம் புகழ் மணக்க. புற உலகங்களில் குரு சொல்லிக் கொடுத்ததை போதிக்கின்ற போது போதித்ததுக்காக குருவினுடைய புகழ் மணக்கும். ஆனால் இச்சரீரமே உலகம், இச்சரீரமே உலகம். பொய், பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி இவைகளையெல்லாம் அகற்றி இருக்கின்ற போது தன்னுடைய ஆன்மா தனக்கு குருவாக தன் முன்னே தோன்றி தெரியாமையெல்லாம் அறியாமையெல்லாம் தனக்கு அறிய செய்வதாகும். ஓங்காரநாதம் ஒளி, ஓங்காரநாதம் உத்தமனின் கீதம். அப்போ ஆன்மா மிக தெளிந்த பிறகு ஓங்காரமாக தனது செவிகளிலே இரண்டாய் இருக்கின்ற அந்த ஒன்றாய் இருக்கின்ற ஆன்மா இரண்டாக பிரிந்து பெண்பாலாக தன் காதிலே போதிக்கும் கீதமாக. எழில்மிகு தோற்றம் ஒளியான வடிவம். அப்ப அழகு வாய்ந்த ஒளி, அழகு வாய்ந்த ஒளியினுடைய தோற்றம் அது அழகான எழில்மிகு வடிவமாக தனக்குள்ளே தோன்றும். எழுகடல் மூன்றும் எளிதிலே தாண்டும். எழுகடல் மூன்றும். அப்போ எழுகடல் மூன்று. அப்போ எழுகடல் மூன்றுன்னா 7 3ஆல் வகுத்தா 21. மனித பிறவி 21. அப்போ அந்த 21ல் ஏதாவது ஒரு பிறவியாவது தான் விடுபடவில்லையேயானால் எப்பொழுதுமே விடுபட முடியாது. ஆகவே குரு சொன்ன இடத்திலும் குரு சொல்லிக் கொடுத்த செயலுமே செய்யக்கூடியவர்கள் மட்டும் பிறவி பயன் அறுப்பார்கள். தன்முகம் மூன்றும் தாண்டவே, தன்முகம் மூன்றும் தாண்டவே அருளீர், அருளினீர் குருவே அமுதம் நீர் தந்தீர். தன்முகம் மூன்றும் பிரம்மா, விஷ்ணு, சிவம். அப்ப இது மூணும் சேர்ந்து தத்தாத்திரியாகும், மூன்றும் சேர்ந்து தத்தாத்திரியாகும். அப்ப அருநீர் குருவே அந்த சிந்தனையோடு இருக்கின்ற போது அமுத நீர் தனக்குள்ளேயே சுரக்கும். காலனை விரட்ட கடலடியில் நின்றீர் மாயை அகற்ற மண்டியிடும் தவத்தால். காலன் உயிர் போகும் நேரங்களில் கூட என்றாவது ஒரு நாள் பஞ்சபூதங்கள் நாளும் தன் சரீரத்தை விட்டு, பஞ்சபூதம் 5 ஆனால் 4 தான் சரீரத்தை விட்டு பிரிஞ்சிடும். ஏன்னா உடல் ஒன்று, இது மண். அப்போ அது 4ம் பிரிகிறப்ப கூட அந்த குருவின் சிந்தனையை நினைக்குமேயானால், நினைக்கின்ற போது மாயை என்கின்ற இந்த சரீரம் ஒரு பக்கம் விளைவிடும். காலன்னு சொல்லக்கூடிய யமன் ஒரு பக்கம் போயிடுவான். தன்னுடைய தவநிலைகளால் மாயையை அகற்றக்கூடும். அப்ப சேயாக இருக்கக்கூடிய, குழந்தையாய் இருக்கக்கூடிய தம்மை குரு தாங்கிக் கொள்வார். அவரிடம் சரணடைந்தால் இதுவே முற்று.